கொஞ்ச நேரம் வேத வசனத்தை நாம் தியானிப்போம். ரூத் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் தேவன் தந்திருக்கிறார். ரூத் 3:18. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். ஆண்டவர் இந்த மாதம் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம், இந்த காரியத்தை முடிக்கும் முன்பாக கர்த்தர் இளைப்பாறவே மாட்டார், அமர்ந்திருக்கவே மாட்டார். ஆமென். நமக்காக வேலை செய்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருப்பார். வேதத்தில் பல காரியங்களை நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன். மகிமையான காரியம், அதிசயமான காரியம், பெரிய காரியம், புதிய காரியம், கிரகிக்க முடியாத காரியம், ஆராய்ந்து முடியாத காரியம், பயங்கரமான காரியம், உத்தமமான காரியம், இப்படி பல காரியங்களை வேதத்தில் காண்பித்து கொடுத்தேன். அந்த காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவன் நமக்காக பேசுகிற ஆண்டவர். ஆமென். நமக்காக கிரியை செய்கிற ஆண்டவர். நகோமி ரூத்தை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஞாயிற்றுக்கிழமை 3 காரியம் சொன்னேன். கவுன்சில் ஆஃப் நகோமி, நகோமியின் ஆலோசனை. கேரக்டர் ஆஃப் ரூத், ரூத்துவின் சுபாவம். கன்சர்ன் ஆஃப் போவாஸ், ஒரு போவாசினுடைய அக்கறை. இந்த 3 காரியத்தை பேசினேன். நகோமி எப்படி ஆலோசனை கொடுத்தா? வேத வசனத்தின்படி ஆலோசனையை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தின்படி இவன் உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வேத வசனத்தை கோட் பண்ணி நகோமி ரூத்துக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறா, ஆலோசனை. அப்படின்னா மகளை போல பாவித்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு மாமியார் ஒரு மருமகளை மகளை போல நேசித்து கொடுக்கிற ஒரு ஆலோசனை. மகளே, உன் சுக வாழ்வு சுகித்திருக்க, உன் சுக வாழ்வை நான் தேடாமல் இருப்பேன்னா எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம். இந்த காலத்திலெல்லாம் ஒரு கணவன் இழந்துட்டா மருமகளை சில பேர் அப்படியே கண்டுக்காமே விட்டுருவாங்க. சில நேரம் நம்மகிட்ட சொத்தை கேட்க வருவாளோ, நம்மகிட்ட பணத்தை கேட்க வருவாளோ, நம்மளை டிபெண்ட் பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு மகன் இழந்ததுக்கப்புறம் பேரம்பேத்திகளே இருந்தாலுமே சில மாமனார் மாமியார்லாம் எப்படின்னா கண்டுக்கிறதே கிடையாது. ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்ணுற அளவுக்கு சில ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த நகோமி பாருங்கள், வசனத்தின்படி அவளுக்கு ஆலோசனை கொடுத்து மகளை போல பாவித்து அவளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை, அவள் சுக வாழ்வுக்காக. ஆமாம், நல்ல ஒரு ஆலோசனை. கவுன்சில் ஆஃப் நகோமி. கேரக்டர் ஆஃப் ரூத், தேவ சமூகத்தில் கீழ்ப்படிதலோடு இருக்கிறாள், உத்தமமாக இருக்கிறாள், மாமியினுடைய வார்த்தைக்கு இணங்கி வாழ்கிறாள். பயங்கரமாக இருக்குது அவளுடைய வாழ்க்கை. அவளுக்கு இது அவள் கொடுக்குற ஆலோசனையை மறுதளிக்கவே இல்லை. இது என் மாமியா இப்படி ஒரு ஆலோசனை கொடுக்குன்னு ஆச்சரியப்படலை. அது சரி அப்படின்னு அவளுக்கு தோணுனதுனால தான் அதை உடனே செய்கிறதுக்கு கீழ்ப்படிந்து அவள் குளித்து வஸ்திரத்தையும் எண்ணெயையும் போட்டுட்டு வேகமாக துரிதமாக போனான். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா குளித்து எண்ணெய் பூசி உடனே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்தாலோ அதை எல்லாவற்றையும் அப்படியே கீழ்ப்படிந்து செய்தாள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்தார். கன்சர்ன் ஆஃப் ஒரு அக்கறை போவாஸ். கன்சர்ன் ஆஃப் போவாஸ். போவாசனுடைய அக்கறை எப்படி இருந்தது? இவளுக்கு எப்படியாவது செஞ்சிடணும். தீவிரமாக புறப்பட்டு வாசலண்டையில் போய் உட்கார்ந்து ஓய் என்று அவன் பேரை சொல்லி கூப்பிட்டான்னு வேதம் சொல்லுகிறார். கன்சர்ன், அக்கறைப்படுற ஒரு நல்ல சுபாவம் போவாசுக்குள்ளே இருந்தது. அக்கறைப்படுகிறவனாய் காணப்பட்டான். வாசலில் உட்கார்ற அனுபவம் நீங்கள் ஆதியாகமம் 18:1 காண்பித்தேன், ஆதியாகமம் 19:1 உங்களுக்கு காண்பித்தேன், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32 சில வசனத்தை உங்களுக்கு காண்பித்தேன். வாசப்படியில் உட்கார்றது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நம்ம காண்பித்தோம். ரூத்து அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம்.
போவாஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம். ரூத்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு, சிநேகிதன், சிநேகிதி. ஆமாம். போவாஸ் அப்படின்னா பலன். நம்ம ஆண்டவருக்கு நண்பனாக இருந்தால் தான், ஆண்டவரோட ஒரு நல்ல சிநேகிதனாக நம்ம வாழ்க்கை இருந்தால் தான் ஆண்டவர் நமக்காக செய்ய போகிற காரியம் அவர் செய்து முடிக்கும் முன் இளைப்பாறவே மாட்டார். நீ ஆண்டவருக்கு நண்பனை போல இருக்கணும். அப்படி இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணணும். நண்பன் என்பவன் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுறவன், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவன், இருதயத்தை ஊற்றி பேசுகிறவன், எந்த காரியத்தையும் மறைக்க மாட்டான். சகோதரனிலும் அதிகமாய் சொந்தமாய் சிநேகிக்கிறவன் உண்டு. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சிநேகிதன் தன் ஜீவனையும் கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் இயேசுவின் அன்பு. நம்ம சிநேகிதனாக இருந்தால் அவர் நமக்கு பலனாக மாறுவார். அவர் பலனாக வந்துட்டார்னா என் காரியத்தை அவர் மேற்போட்டு கொண்டு அவர் எனக்கு கை கொடுப்பா. அவர் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ ஏன் கவலைப்படுற. ஃப்ரெண்டுன்னா எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவன், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாறாதவன் தான் சிநேகிதன். அப்போ ரூத் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, போவாஸ் ஒரு நல்ல பலன். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களுக்கு பலனாக மாறுவார். உங்கள் காரியத்தை அவர் முடிக்கும் முன்பாக இழப்பாறவே மாட்டார், அமரவே மாட்டார். ஆமென். எனக்கு தாவீது, யோனத்தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு ஒரு அடையாளமானவர். யோனத்தான் மரிக்கும் போது தாவீது சொன்ன வார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா? ஸ்ரீகளின் சிநேகிதத்தை பார்க்கலும் வெகு இன்பமாக இருந்தவன். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், செத்த செய்தி வந்தவுடனே ஐயோ, ஸ்ரீகளின் சிநேகிதத்தை பார்க்கலும் வெகு இன்பமாக இருந்தாயே யோனத்தானே. இப்படி பாருங்க, ஒரு ஆண் ஃப்ரெண்டை லேடி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருந்தால் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸ்ரீகளின் சிநேகிதத்தை பார்க்கலும் வெகு இன்பமாக இருந்தவன். அப்படி ஒரு சிநேகமாக இருந்தைய, இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்தா 18ஆம் வசனத்தில் தாவீது வனாந்தரத்தில் இருந்தபோது, காட்டில் இருக்கும்போது யோனத்தான் போய் தாவீதை போய் சந்திக்க போகிறான். சந்திக்க போயிட்டு 2 பேரும் மீட் பண்ணி, யோனத்தான் சாமுவேல் தீர்க்கதரிசியை விட பெஸ்ட் ப்ராஃபஸின்னு சொல்லலாம், பக்கா ப்ராஃபட்டு. அவன் போய் சொல்கிறான் தாவீதை பார்த்து, நீ பயப்படாத, எங்கள் அப்பா உன்னை விரட்டுறாருன்னு நீ ரொம்ப யோசிக்கிற, அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன். நல்ல நண்பன் ஸ்ட்ரென்த் பலப்படுத்திக்கிட்டே இருப்பான் பாருங்க. அவன் சொல்கிறான், பலப்படுத்தி சொல்கிறான், நீ கவலைப்படாத, இஸ்ரவேலில் நீ தான் ராஜாவாக இருப்ப, நான் அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பேன், என் பட்டயம் ஓம் பட்டயம், ஓம் பட்டயம் என் பட்டயம், நம்ம 2 பேரும் நல்லா சூப்பராக தேசத்தை ஆளுவோன்னு சொல்லி அவனை பலப்படுத்தினான், அவனை தைரியப்படுத்தினான். காட்டில் போய் பலப்படுத்தி தைரியப்படுத்தி 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 பேரும் கவனன்ட் பண்ணுறாங்க, உடன்படிக்கை பண்ணினார்கள். உடன்படிக்கை பண்ணின பின்பு எங்கே வீக் ஆகுதுன்னா, தாவீது காட்டிலிருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டுக்கு போனான். ஒரு ஃப்ரெண்டு காட்டில் இருந்தான்னா இவனும் காட்டில் இருந்திருப்பான்னா இவன் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கும். ஆனால் இவன் வீட்டுக்கு போனான், தாவீது காட்டிலே இருந்தான். அதனால தான் யோனத்தான் சவுலோடு சேர்ந்து மரித்து போனான். நீங்கள் பைபிளில் வாசி பார்த்தீங்கன்னா சவுலையும் இன்னொரு பக்கம் பயங்கரமாக நேசிச்சான்னு போட்டிருக்கோம். சவுலை அவ்வளவு நேசிச்சிருப்பான் யோனத்தான். ஒரு பக்கம் தாவீதை நேசித்தாலும் இன்னொரு பக்கம் சவுல், அவங்க 2 பேரும் எப்படி இருந்தார்கள் என்று அவன் செத்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆச்சரியமாக இருக்கும். 2 பக்கமும் நேசிக்கிற ஒரு இருதயம், 2 மனம் உள்ள ஒரு ஆவி இருந்ததுனால தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகி கடைசியில் மரணமாகி கடைசியில் ஸ்தானத்தை இழந்து போனான்னு நான் சொல்ல முடியும். அப்போ இன்றைக்கி ஆண்டவரோட நல்ல ஃப்ரெண்டாக ஆபிரகாம் சிநேகிதனாக இருந்தான். மோசே ஆண்டவர்கிட்ட நல்ல ஒரு சிநேகிதனாக இருந்ததுனால தான் அவர் செய்ய போகிறத அவனுக்கு மறைக்கவே இல்லை, எல்லாவற்றையும் அவனுக்கு காண்பித்தார். ஆபிரகாமுக்கு காண்பித்தார், மோசேக்கு காண்பித்தார். எந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருங்கிய நண்பர்களாய் பழகுகிறீர்களோ, பழகுகிறதற்கு அவர் ரொம்ப இனிமையானவர்.
இயேசு யோவான்ல சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகிதரே என்றேன். சிநேகிதன் எதையும் மறைக்க மாட்டான். ஆமென். சிநேகிதன் எதை மறைக்க மாட்டான்? எதையுமே மறைக்க மாட்டான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட மட்டும் எதையும் மறைக்காம இருங்க, அவர் உங்கள் காரியத்தை மேல் போட்டு கொள்ளுவா. உங்கள் காரியத்தை முடிக்கும் முன்பாக இளைப்பாறவே மாட்டா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் உங்களுக்கு பயங்கரமான காரியங்களை தேவன் செய்கிறவர். எப்படி காரியங்களை செய்கிறவர்? பயங்கரமான காரியங்களை. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் எப்படி பயங்கரமான காரியங்களை செய்கிறார், அவர் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார், அந்த மனிதன் ஜெபித்த ஜெபம் என்ன என்பதை இன்னைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 34:10. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் நமக்காக செய்ய போகிற காரியம் பயங்கரமான காரியமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் இங்கே யெப்தாவை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நீங்க யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட. அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே, காரியத்தை எல்லாவற்றும் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று போடப்பட்டிருக்கிறது. மிஸ்பாவிலே, சபையில, தேவ சந்நிதியில, ஆண்டவருடைய பாதத்தில் சொன்னான் என்று போடப்பட்டிருக்கிறது. யெப்தாவை குறித்து அவனை கொண்டு ஆண்டவர் செஞ்ச பயங்கரமான காரியம். அவனுக்காக கர்த்தர் காரியத்தை செய்து முடிக்கும் முன்பு இளைப்பாராம அவன் காரியத்துக்காக எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்று இந்த நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா யெப்தாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன் என்பதாக. ஒரு விபச்சார ஸ்திரீ, ஒரு பரஸ்திரீ, பணத்துக்காக தன் சரீரத்தை விற்கிற அவருடைய தாயார். அப்படிப்பட்ட ஒரு தாயாருடைய மகன்தான் இந்த யெப்தா என்று முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இவனுக்கு பின்பாக இவனுடைய தகப்பன் இன்னொரு மனைவியை திருமணம் முடிக்கிறார். அந்த மனைவி நிமித்தம் பிறக்கிற எல்லா பிள்ளைகளையும் இவனை ஏற்றுக்கொள்ளாமல் இவனை புறக்கணிக்கிறார்கள். முதல்ல இவன் பரஸ்திரியின் மகன். இவன் இந்த பரஸ்திரியின் மகன் என்பதனால சில நேரம் பெற்றோர் செய்கிற பாவம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தர் விசாரிக்கிறார் என்று யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருந்தாலும், சில நேரம் அப்பா அம்மா செய்கிற தப்பை வச்சே பிள்ளைகளை சில நேரம் நம்ம ஃபேமிலியில் ஜட்ஜ் பண்ணுறோம். கரெக்டாக? அப்பா அம்மா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா பிள்ளையும் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வருகிறோம். முழியப்பாரு அவன் அப்பனை மாதிரியே முழிக்கிறான், முழியப்பாரு அவன் தாத்தன் செஞ்ச மாதிரியே செய்கிறான். நம்ம ஊரில் பொதுவான பேச்சு அப்படி இருக்குமா இருக்காதா? ஆமாம், வேறு அப்பனை மாதிரியே சேட்டை. மாமியார் சில நேரம் பிள்ளைகள் செய்கிறத மருமகனை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. நல்ல மாமியார் நல்ல மருமகனாக இருக்கிறதுனால, ஆமாம், அந்த மாமியார் மருமகனை மறைமுகமாய் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால், மறைமுக தாக்குதல். என்ன தாக்குதல்? மறைமுக தாக்குதலை பேரன் பேத்திட்ட தான் காண்பிப்பார்கள். என்ன அப்பனை பார், சேட்டை அப்படியே பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லி மறைமுக தாக்குதலை மாமியார்கள் மருமகனுக்கு நேராய் தொடுக்க வேண்டியதை பேரன் பேத்திகள் மூலியமாக காண்பிக்கிற சில காலங்கள், சில ஆட்கள் இருக்கிறார்கள். இங்கேயும் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காது கேட்கலையோ? கேட்டுச்சோ? எனக்குள்ள நான் சொல்லிட்டேன். அப்படி சில நேரம் அப்படி இருக்கும்.
இப்போ இங்கே ஒரு பரஸ்திரியின் மகன் என்பதனால அவனுடைய சகோதரர்களும் சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் எப்படி இருக்குன்னா அவனை அற்பமாக எண்ணி அப்பா செஞ்ச தவற அவர்கள் தொடர்ந்து அவன் மீது திணிக்கிறார்கள். நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. எந்த மனிதனையும் வெளி தோற்றத்தில் யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எப்பயுமே இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். நம்ம சில நேரம் வெளியே பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிட்டு சில நேரம் சில ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். தயவுசெய்து டோன்ட் சே லைக் தட். அப்படி யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் தயவுசெய்து உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்கள் எந்த தகப்பன் தாய் செய்கிற தப்பை வைத்து பிள்ளைகளை ஜட்ஜ் பண்ணாதீங்க. கர்த்தர் அவர்களுக்காக இரக்கம் செய்வார். அவங்களுக்காக கர்த்தர் நீதி செய்வார். அவங்களுக்கு காரியத்தை மேற்போட்டு கொள்ளுவார். அவங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்யும்படி அவங்க காரியத்தை முடிக்கும் முன்பு அமரவே மாட்டார். இங்கே ஒருத்தன் அப்படிதான் புறம்பாக்குகிறார்கள். பெற்றோர் செய்கிற தப்பிதங்களை பிள்ளைகளை வைத்து நிதானித்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழும்போது அவர்களை தேவன் ஆவிக்குரிய பிள்ளைகளாக ரட்சித்து மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். யூத முறைமையில் பரஸ்திரிகளுக்கு பிள்ளைகளை எந்த முறையிலும் சேர்த்துக்க கொள்ளவே கூடாது. யூத மார்க்கத்தில் இஸ்ரவேலில் எப்படின்னா பரஸ்திரிகளின் பிள்ளைகளுக்கு அது சொந்தமாக இருந்தாலும் சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு அங்கே ஆண்டவரே அனுமதிக்கிறது கிடையாது. அப்படி தான் ஒரு முறைமை இருந்தது. அதனால தான் அவனை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறார்கள். அவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அவன் பராக்கிரமசாலியாக இருந்து அவனுக்கு யுத்த வீரனாய் நிற்கிறவனாக இருந்தாலும் அவனை வீட்டில் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனை வீட்டுக்குள்ளே வச்சுக்கல. அவன் இருந்தால் நமக்கு மேன்மையாக இருக்குமே, அவன் இருந்தால் நமக்கு பாதுகாப்பாக இருக்குமே, அவன் இருந்தால் நமக்கு அரணாக இருக்குமே, அவன் இருந்தால் நமக்கு அலங்காரமாக இருக்குமே, அவன் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அவன் இருந்தா நமக்கு பெருமையா இருக்குமே. பெரிய பராக்கிரமசாலி, ஒரு யுத்த வீரன், இவன் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எண்ணி அவர்கள் ஒரு நாளும் அவனை சேர்த்து வைக்கவில்லை. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் இவன் ஒரு பரஸ்திரியின் மகன் என்கிற சிந்தை அவர்களுக்குள்ள இருந்ததுனால அவனை வீட்டை விட்டு விரட்டி துரத்தி அடித்தார்கள், ஒதுக்கினார்கள். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் அற்பமாக எண்ணப்பட்டு நம்மளை பல பேர் ஒதுக்கலாம். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், பலவானை வெக்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் யாருனாலும் பாருங்கள், எங்கெல்லாம் ஆண்டவர் உலகத்தில் மனுஷரால் ஒதுக்கப்படுறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். யார் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் கரத்தில் எடுக்கிறார். யாரை வீணர் என்று நினைக்கிறோமோ அந்த ஆளை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த ஆட்களுடைய காரியங்களுக்காகத்தான் கர்த்தர் காரியத்தை மேற்போட்டு கொண்டு தேவன் கிரியை செய்கிறார். இந்த இரவு உங்களுக்காக நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் உங்களை அற்பமாக என்னெல்லாம், உங்கள் உறவினர் மத்தியில் உங்களை அற்பமாக என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக கர்த்தர் இன்னைக்கு காரியத்தை மேற்போட்டு கொண்டு உங்கள் காரியத்தை முடிக்கும் முன்பாக கர்த்தர் இளைப்பாறவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்காக அவர் கிரியை செய்கிற ஆண்டவர். நம்ம குடும்பத்தில் ஒதுக்கப்பட்ட பல பேரை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நீங்களாக கூட அப்படிப்பட்ட நபராக இருக்கலாம். ஆண்டவர் உங்களைத்தான் பயன்படுத்த போகிறார். ஒதுக்கி இவனை விரட்டி அடித்த உடனே எப்தா தேசத்தில் உள்ள வீணரான மனுஷரோட 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இவன் வீணரான மனுஷரோட கூடிக்கொண்டு அவர்களோட கூட யுத்தத்துக்கு போனான் என்று போடப்பட்டிருக்கிறது. வீணரான மனுஷர் அப்படின்னா என்னன்னா, அந்த நாட்களில் வீட்டிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், புறம்பாக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களோட போய் எப்தா கூடிக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறாரு. எப்படி தாவீது கடன்பட்ட, ஒடுக்கப்பட்ட, முறுமுறுக்கிற, பலவீனப்பட்டவர்களை தாவீது அவன் கூட சேர்த்து வைத்து கொண்டு எப்படி யுத்தத்துக்கு போய் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானோ, எப்தாவும்
தேசத்தில் ஒதுக்கப்பட்டவர்களோடு, பலவீனப்பட்டவர்களோடு, தள்ளப்பட்டவர்களோடு, அவனை போல அற்பமா எண்ணப்பட்டவர்களோடு போய் அவன் கூடிக்கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். தாவீது வீட்டிலே புறம்பாக்கப்பட்டவன். யோசேப்பு தன் சகோதரர்களால் குழிக்குள்ள தூக்கி போடப்பட்டவன். மோசே அற்பமா எண்ணப்பட்டவன். வளர்ந்த எகிப்திலையும் அற்பமா எண்ணப்பட்டான். அதற்கு பின்பாக வெளியே வந்தபோது தங்கள் ஜனத்திற்கு முன்பாகவும் அற்பமா எண்ணப்பட்டான். ஆனால் இந்த 3 பேரை நீங்கள் பாருங்கள், இந்த 3 பேரையும் தான் கர்த்தர் வல்லமையாக எடுத்து தேவன் பயன்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை அற்பமாக எண்ணினா, உங்கள் அற்பமாக நீங்கள் நடத்தப்பட்டா, அற்பமாக புறம்பாக்கப்பட்டா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். உங்களை சில பாதையில் தேவன் நடத்துகிறாருன்னா அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை அனுமதிப்பார் என்று அர்த்தம். சில நேரம் உங்களுக்கு தோணல, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த வைத்த வலி. யாரோ வைத்த வலிக்கு ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம். உங்களை ஏன் இந்த பாதையில் அனுமதிக்கிறாரு, ஏன் இந்த காரியத்தில் தேவன் உங்களை கொண்டு போகிறாருன்னா அப்படிப்பட்ட ஆளை உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்த போகிறாருன்னு அர்த்தம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஏன் எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, குழந்தை இல்லாதவர்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம். ஏன் திருமணமாகவே தடை, திருமணமாகாதவர்களுக்கு ஜெபிக்கணும்னு அர்த்தம். ஏன் என் வியாதி இவ்வளவு பலவீனம், அழ தோணுதில்லை, அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க தோணுதில்லை. தோணுதா தோணலையா? இதுக்கு கர்த்தர் நம்மளை அனுமதிக்கிறா. உங்களை கர்த்தர் ஒரு பாதையில் அனுமதிக்கிறார் என்றால் அப்படி பாதையில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை கொண்டு போறார்னு அர்த்தம். ஆனால் நீங்களோ அந்த பிரச்சனையை தான் பெருசாக பார்ப்பீங்களே தவிர அந்த பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறதை நீங்கள் மறந்து விடுவீர்கள். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒன்று சொல்கிறேன், சில நேரம் உங்களை அந்த பாதையில் அனுமதிக்கிறாரா, அப்படிப்பட்ட ஆட்களை உங்கள்கிட்ட அனுமதிப்பார். அப்படிப்பட்ட ஆட்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களை ஒரு பாதையில் கர்த்தர் அனுமதிக்கிறார்னா சோத்திரம், நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்களை எந்த பாதையில் நடத்துகிறார், என்ன விஷயத்தில் நெருக்கத்தில் நடத்துகிறார், என்ன பிரச்சனையின் ஊடாக நடத்துகிறார், அந்த பாதையில் நடந்து போயிருப்பீர்கள். இல்லைன்னா ஒருவேளை முந்தி உங்களை நடத்தி கொண்டு வந்து இப்போ ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கலாம். கொஞ்ச நேரம் தயவுசெய்து வாயத்தரங்க, ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிச்சே ஆகணும். சிலருக்கு புரிய மாட்டுக்கு ஏன் என்ன இந்த பாதையில் நடத்துகிறாருன்னு. நடத்துறது உங்களுக்கு அல்ல, மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படி கர்த்தர் உங்களை அந்த பாதையில் கொண்டு போகிறார். எனக்கு ஏன் இந்த வியாதி, அப்படி வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு உங்களை நடத்தி கொண்டு போகிறா. ஏன் எனக்கு ஏன் இந்த அவமானம், அப்படிப்பட்ட பாதையில் போகிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு வீணரோட கூடிக்கொண்டான். அவனுக்கு தெரியும், நான் அற்பமா எண்ணப்பட்டது போல இவர்களும் ஒரு காலத்தில் மற்றவர்களால் அற்பமா எண்ணப்பட்டவர்கள். அவர்களோடு நான் கூடிக்கொள்ளுவேன், அவர்களோடு நான் சேர்ந்து கொள்ளுவேன், அவர்களுக்கு கை கொடுப்பேன், அவர்களோடு போய் யுத்தம் பண்ணுவேன், அவர்களை பலப்படுத்துவேன். If you are friend of God, நீங்கள் தேவனுடைய நண்பனாய் இருந்தால் அடுத்தவர்களை பலப்படுத்துவீர்கள், அடுத்தவருடைய பாரத்தை சுமப்பீர்கள், அடுத்தவருடைய கண்ணீரை தொடப்பீர்கள். அவர்கள் பலவீனப்படும் போது நீங்கள் பலனாய் மாறுவீர்கள். யோசேப்பை போல சகோதரர்களால் குழிக்குள்ள தூக்கி போட்ட அனுபவமா, தாவீதை போல சகோதரர்களால் தகப்பனால் அற்பமா எண்ணப்பட்ட அனுபவமா, மோசேயை போல ஆண்டவரை சிறு வயதிலிருந்தே தப்புவித்து கர்த்தர் கொண்டு வந்த அனுபவமா. ஆண்டவரே, நாங்க யாரையும் அற்பமா எண்ண மாட்டோம். ஆண்டவரே, அற்பமா எண்ணப்படுகிறவர்களையும் தூக்கிவிடக்கூடிய கிருபைகள் எங்க ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களுக்கும் உண்டாவதாக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எப்பயுமே இயேசுப்பா நம்மளை அவருக்கு ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிட்டு தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுக்கோங்க. எப்தாவை தேவன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் கொண்டு போகப்பட்ட பாதையை பாருங்கள், வீணரோடு. பெரிய பராக்கிரமசாலி தான், ஆனால் கர்த்தர் யுத்தத்தில் முன்னாடிலாம் பெரிய யுத்தத்திலலாம் நிப்பாட்டவே இல்லை. சாதாரண ஆள் கூட தான் போய் நிப்பாட்டி பழக்க வைக்கிற ஆண்டவர்.
இப்ப வேதம் சொல்லுகிறது அம்மோன் புத்திரர்கள் யுத்தத்தில் வந்து நிற்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே யாரெல்லாம் துரத்துனாங்களோ, யாரெல்லாம் விரட்டினாங்களோ, யாரெல்லாம் அற்பமா எண்ணினார்களோ அவர்கள் எல்லாரும் யெப்தாவுக்கு முன்பாக வந்து நின்று, நீ எங்களுக்கு தலைவனாய் அம்மோன் புத்திரர்களோடு யுத்தம் பண்ணும்படி எங்களுக்கு முன்பாக யுத்தத்தை நடத்த நீ வர வேண்டும் என்று போய் நின்றார்கள். அல்லேலூயா. எனக்கு இப்படி தோணுச்சு, இவங்க வீட்டை விட்டு இவனை விரட்டாமலேயே வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் சாதாரணமான மனுஷனாகவே தான் இருந்திருப்பான். இவனை வீட்டை விட்டு விரட்டி அடிக்காமல் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக வீட்டுக்குள்ளே இருப்பான், சாப்பிடுவான், அண்ணன் தம்பிக்கெல்லாம் வேலை செய்வான், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சத்த கட்டாமல் இருந்திருப்பான். சில நேரம் நம்மளை கர்த்தர் நெருக்கிறாரு, வெளியே அனுப்புகிறாருன்னா உங்களை பயன்படுத்த போகிறாருன்னு அர்த்தம். உங்களை தனிமையாக்குறாரா? பயன்படுத்த போகிறார். உங்களை நேசிக்கிறவர்களை வச்சு விரட்டி அடிக்க வைக்கிறாரா? பயன்படுத்த போகிறார். உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் கரத்தில் நீங்கள் கருவியாக பயங்கரமான காரியமாக கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார்ன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கூட இருக்கிறவங்க ஆப்போசிட்டாக மாறுறது தான் பெஸ்ட் அடையாளம். இது கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கத்தக்கதாகத்தான் இருக்கும், ஆனால் அதுதான் பைபிள் பிரகாரம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கூட இருக்கிறவங்க என்னைக்கு ஓவர் எகெயின்ஸ்டாக மாறுறாங்களோ அப்போ நினச்சிக்கோங்க, கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த போகிறாரு. ஒரே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா கழுத பாத்திரம் கழுவிட்டு இருப்பான் யெப்தா, மாட்டுக்கு கழனி தண்ணி வச்சிட்டு இருந்திருப்பான், ஆட்டை மேய்ச்சிட்டு இருந்திருப்பான். தம்பி, இப்போ உன்னை விரட்டுறது நல்லது, சில நேரம் உன்னை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துறது நல்லது. பெருமை வராமல் கர்த்தர் உங்களை பயன்படுத்தி யுத்தத்தில் உங்களுக்காக காரியத்தை நடக்கும் முன் இளைப்பாராத தேவன். உங்களுக்கு அவர் வேலை செய்யணும்னா சில நேரம் நம்மளை பொறுத்திருக்க பண்ணுவா, நம்மளை காத்திருக்க பண்ணுவா, நம்மளை மோல்டு பண்ணுவா. அந்த பாதையில் கர்த்தர் உங்களை கொண்டு போறாரா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களை வீட்டை விட்டு விரட்டுறாங்களா? தோத்திரம் பண்ணுங்க. வேலை இல்லாம போகுதா? தோத்திரம் பண்ணுங்க. சில நஷ்டம் வருதா? தோத்திரம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்க போகிறார்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார்னு அர்த்தம். கர்த்தர் அவர் தம்முடைய காரியத்தை உங்களுக்காக தீவிரமாய் செய்ய போறார்னு அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரம் நம்மளை கர்த்தர் கேட்டெல்லாம் போட்டு ஒடுக்குனார்னா தோத்திரம் 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 போட பழகிட்டிங்கன்னா போதும், உங்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. இவன் வீட்டுக்குள்ளே இருந்தால் பயன்படுத்திருக்க மாட்டான், வீட்டுக்குள்ளே இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டான் மற்றவர்களுக்கு, வீட்டுக்குள்ளேயே இருந்தால் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்க மாட்டான். வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பான். வீட்டை விட்டு விரட்டி அடித்ததுனால தான் தேசத்துக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் ஒரு ஆளுக்கு, ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க நம்மளை கர்த்தர் தெரிந்து கொள்ளவே இல்லை. நம்ம எல்லாரையும் கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற கர்த்தர் பயங்கரமான பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. பிலீவ் பண்ணுறீங்களா? விசுவாசிங்க. என்ன யதார்த்தமாக தான் நான் வசனம் சொல்கிறேன் உங்களுக்கு, இதை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ வெளியே அனுப்பின கூட்டமே காலில் வந்து விழும்படி, இதுதான் கர்த்தர் கிரியை செய்கிற காரியம். நீங்கள் பொறுத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று பொறுத்திருங்கள். யெப்தா பொறுத்திருந்ததுனால தான் அவன் காரியத்தை முடிக்கும் முன்பாக அவர் இளைப்பாராம யெப்தாவை விரட்டினவர்களையே அவனுக்கு முன்பாக வந்து நின்று, எங்களை நீ நடத்த தலைவனாக இருக்க வேண்டும். 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும் என்று இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். ஆனா யெப்தா பாருங்க, உடனே நான் தலைவனா இருக்கேன், ஆஹா ஆப்லாம் தலைவனா இருக்கிறதெல்லாம் ரெடி.
அதெல்லாம் ஓகே தான். ஆனால் பாருங்க 11ஆம் வசனம், எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனாக சேனாபதியை வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஒரு உயர்வு வருது, ஒரு மேன்மை வருது. சரி, எல்லாத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு காலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு எந்த தலக்கணமோ பெருமையோ நம்ம குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே என்ன வரக்கூடாது, வரவே கூடாது. ஏலே நான் ஏசப்பா தேடினேன், காலில் விழ வச்சுட்டாரு பார்த்தியாடா, இல்லை, எல்லா காரியத்தையும் நான் கர்த்தர்ட்ட சாட்டிடணும். தேவ சந்நிதியின் முன்பு சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லிட்டு யுத்தத்துக்கு புறப்படும் போது தேவ சமூகத்தில் சொல்கிறான், ஆண்டவரே, அம்மோன் புத்திரரை நீர் என் கையில் நீர் ஒப்பு கொடுப்பீரானால் என் வீட்டிற்கு முன்பாக இருந்து எது வருகிறதோ அதை உமக்காகவே நான் பலியாக ஒப்பு கொடுப்பேன் என்று புறப்பட்டு போனால், கர்த்தர் அம்மோனியர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்து யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, பாடி ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு வரும்போது, அவன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது, பட்டணத்துக்குள்ளே நுழையும் போது, அவள் குமாரத்தி தம்புரு வாசித்து 34ஆம் வசனம் வாசிசம், எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு வருகிற போது அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. எனக்கு அவ சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 37 வாசி, பின்னும் அவள் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்யணும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றார். அல்லேலூயா. அவன் என்ன பொருத்தனை சொன்னானோ அதே பொருத்தனையை அவன் நிறைவேற்றி அந்த பிள்ளையையும் பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்யணும்னா நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். உங்களை நடத்துகிற பாதைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். சில நேரம் உங்களை நெருக்கத்தின் பாதையில் நடத்துகிறாருன்னா நெருக்கத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு என்ன நடத்துகிறாருன்னு நீங்கள் விசுவாசித்து அவர்களுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. உங்களை நடத்தும் போது உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகாமல் இருப்பதாக. அல்லேலூயா. சில நேரம் சில ஆளை உங்கள் கையில் கர்த்தர் வந்து ஒப்பு கொடுப்பார், அது வரைக்கும் காத்திருங்க. ஆமென் சொல்லுங்க. சில நேரம் உங்கள் கையிலே சில ஆளை ஒப்பு கொடுப்பார், அப்போவும் மண்டை தலக்கணமாக ஏறிடக்கூடாது. அப்பையும் என் காரியத்தை எல்லாம் கர்த்தரிடத்திலேயே சொல்லுவேன் என்று அப்பையும் ஜெபிக்க தான் செய்யணும். உங்களுக்காக அவர் கிரியை செய்ய முடிக்கும் முன்பு இளைப்பாறவும் அமரவும் மாட்டார். எழுந்திருப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். அவர் நம்மை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டுமானால் பொறுத்திருங்க. ஆண்டவர் உங்கள் காரியத்தை செய்து முடிக்கும் முன்பு இளைப்பாற மாட்டா. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை நெருக்கலாம், விரட்டலாம், அற்பமாக எண்ணலாம், தூக்கி போடலாம். அந்த பாதையில் போகிறவர்களுக்காக செபிக்க, அப்படிப்பட்டவர்களை பலப்படுத்த, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க, சில நேரம் நம்மளை அந்த பாதையில் நடத்துறது நல்லதுன்னு நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கூடிக்கொள்ளுங்கள். அவர்களுக்காக ஜெபிக்க பழகுங்க. கண்களை மூடுங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து வாயை திறந்து, நான் பொறுத்திருப்பேன், என் காரியம் என்னமாகவோ முடியும் என்பதை காணும் மட்டும் நான் பொறுத்திருப்பேன், வெயிட் பண்ணுவேன், அவசரப்பட மாட்டேன். இவன் வீட்டுக்குள்ளே இருந்தா வீட்டில் உள்ள வேலை தான் செஞ்சிருப்பான், வீட்டுக்குள்ளே இருந்தா அவன் அற்பமாக தான் எண்ணப்பட்டு கொண்டே இருந்திருப்பான். இவன் வெளியே சில நேரம் அனுப்பப்பட்டது நன்றி. சில பேர் நமக்கு எதிரியாக மாறினது தோத்திரம், சில பேர் நம்மளை விரட்டி பேசினது தோத்திரம், சில பேர் நம்மளை அற்பமாக அசிங்கமாக பேசினதுக்கு நன்றி. அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் அவர்களை என் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி என்னை தலைவனாய் மாற்றும்படி கர்த்தர் செய்திருப்பார். ஆனால் சம்டைம்ஸ் என் வாழ்க்கையில் வர்ற நெருக்கங்களும் பாரங்களும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அவமானங்களும் நல்லதே. அந்த பாதை என்னை மேன்மைப்படுத்த என் ஆண்டவர் எனக்காக கிரியை செய்கிறதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன். வாயத்திறங்களேன், வாயை திறந்து ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களை அற்பமா என்றாங்களா? பண்ண பொருத்தனையில் கவனமாக இருந்தான். கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்யும் போது
ஆண்டவர்கிட்ட நம்ம வாயை திறந்து பேசின வார்த்தையில் உண்மை உத்தமத்தோட வாளை நம்மை ஒப்பு கொடுப்போம். அவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றி முடித்தான், அதற்கும் அவள் மகள் உடன்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் அதற்கு அர்ப்பணிக்கட்டும், பொருத்தனைகளுக்கு எங்கள் பிள்ளைகள் விட்டு கொடுக்கட்டும். குடும்பமாய் பொருத்தனையை நிறைவேற்றுகிற குடும்பமாய் மாற எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளின் காரியத்தை நீ செய்து முடிக்கும் முன்பு இளைப்பாறவே மாட்டீர். அமராமல் தீவிரமாய் கிரியை செய்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீ செய்ய போகிற பயங்கரமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். அம்மோன் புத்திரர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஜெயத்தை எப்தாவுக்கு கொடுத்தது போல எங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயம் உண்டாவதாக. கையை தட்டி வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்லருமை பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.